இன்னைக்கு என்ன சமையல்? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் மழை பெய்யறதுக்கு. இருந்தாலும் நீ சனிக்கிழமை இருக்குது, அதே மாதிரி பிச்சு மாடல் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் ஸ்டைலில் தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 4 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்றைக்கி நாங்கள் 1/2 kg பிரியாணி செய்கிறவும் அதனால் ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் டேஸ்ட்டுக்கு கிட்ஸுக்காக சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெஜிடபிள்ஸ், கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் இன்றைக்கி நாங்கள் ஒரு முழு தேங்காவை உடச்சி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடணும். தண்ணியும் அரிசியும் சமநிலைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 20 நிமிஷம் தம் போடணும். மூடி போட்டு டபரா மூடி போட்டு மூடிட்டு அது மேலே வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு தம் போட்டு இறக்குனா சுட சுட சூப்பரான வெஜ் தேங்காய் பால் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ஓகே, ஸோ தேங்காய் பால் பிரியாணி பார்த்தாச்சு. அடுத்து என்ன, நம்ம வெஜ் 65 தான் பார்க்க போகிறோம். ஓகே, வெஜ் 65க்கு நான் பிஃபோராகவே பேபிகார்ன் வாங்கி மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு சூடாக கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுத்துட வேண்டியது தான். வாங்க எங்கள் மாமாவோட கமெண்ட்ஸை கேட்டுடலாம். சரி, நல்லா இருக்கும் பிரியாணி. ஆன் பண்ணியா?